ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்பள குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா நம்ம மிளகு, சீரகம் எல்லாமே சேர்க்கறதுனால குழம்பு நல்ல ஒரு மருத்துவம் நிறைந்த குழம்பாக இருக்கும். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குழம்பு செய்யலாம். காய்கறி விலை அதிகமாக இருந்தாலும் இல்லை நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்திலும் இந்த குழம்பு செய்யலாம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 5லிருந்து 6 அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பெரிய சைஸில் அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் 2 விதமாகவும் அப்பளத்தை வறுத்து எடுத்துக்க போகிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 15 மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 15 பூண்டு பல், ஒரு கொத்து கருவேப்பிலை, 30 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், 5 தக்காளி எடுத்துருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 3 தக்காளி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அப்பளம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு அப்பளமாக போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா அப்பளத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம 2 தக்காளி தனியாக எடுத்து வச்சு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 10லிருந்து 15 மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 வரமிளகாய். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்க்கறதுனால நம்ம உடம்புல இருக்கிற வாய்வுகளை பூண்டு எடுக்கும். ரொம்ப மருத்துவம் நிறைந்தது பூண்டு. இப்போ 30 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை முழுசாகவே சேர்த்துருக்கேன். அப்படியே சேர்த்து நம்ம நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்புல நம்ம காய் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்காததுனால குழம்பு நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் இல்லையா சின்ன வெங்காயம், அப்போ நல்லா இருக்கும். அதனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சட்டுன்னு வதங்கி வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியுடைய தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த 3 தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி, வெங்காயம் பொருட்களை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் 1 ஸ்பூனும், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனும் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூளுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கங்கே பாருங்கள், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் தெரியும் போது குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருந்தேன். அதை கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க திக்காகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை இப்போவே ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாக சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும், கெட்டியாக சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். தண்ணியை வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்கான பதத்தில் வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் எது கூட சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற போல் இந்த குழம்பு செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கூடவோ குறைவா இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த குழம்பு நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி விட்டுட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு. லாஸ்ட்டில் இந்த குழம்பு கொதித்து இறக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயமும் ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயம் சேர்த்து கட்டி பெருங்காயமும் சேர்த்தேன். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு வந்து குழம்பு தூக்கி கொடுக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதி வருது, திக்காகிட்டே வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். மொத்தமாக இந்த குழம்பு வந்து செய்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். நீங்கள் எல்லா பொருட்களும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்க குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்பளம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்பளம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் குழம்பு வந்து நல்லா திக்காகும். இப்போ அப்பளம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட தேவையில்ல. அப்பளத்து மேலே கொஞ்சமாக அமுக்குனாலே போதும். இந்த மாதிரி அமுக்கி விடலாம். இப்போ சூப்பரான அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த குழம்பு சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செஞ்சோன்னா நாளை மறுநாள் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம எப்பவுமே ட்ராவல் போகும்போது புளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். இந்த குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத இருக்கும். ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சுருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. வெளியே வச்சாலே ஒரு வாரம் வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.